जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. பொது வாழ்க்கை தெய்வத்தின் குரல் 4ஆம் பகுதி. உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை. ஆதிக்கத்தை நிரந்தரமாக்கிக் கொள்ளாதிருக்க. உத்தரமேரூர் சாசனப்படி மேல்வரம்பு வைத்ததில் இன்னொரு சாரமான அம்சமும் இருக்கிறது. ஒருத்தர் ஆரம்ப காலத்தில் ஏதோ தியாகம் கீதம் செய்தோ அல்லது மிக உயர்ந்ததான ஒரு திட்டத்தை போட்டோ இயக்கத்தை நடத்தியோ ஜனங்களிடம் பிராபல்யம் பெற்றுவிட்டால் அப்புறம் சாமானிய மக்களுக்கு அவர்களிடம் ஏற்பட்டு விடுகிற பற்றினால் இதை பக்தி அல்லது மோகம் என்றே சொல்லிவிடலாம். இப்படிப்பட்ட மோகத்தினால் பிற்பாடு அவர்கள் என்ன செய்தாலும் அது சரி என்றே ஆமாம் பூசாரி போட ஆரம்பித்து விடுகிறார்கள். தலைவர்கள் தப்பாக போனாலும் அதை பார்க்காமலே இருக்கிறார்கள். விஷயம் தெரிந்தவர்கள் தப்பை எடுத்து காட்டி கண்டித்தாலும் பொதுஜனங்கள் ஆதரிக்காமல் தங்கள் தலைவர் வைத்ததே சட்டம் என்று கூத்தாடுகிறார்கள். அந்த தலைவர்களும் தங்களை வலுவாக ஸ்தாபித்துக் கொள்வதற்காக செல்வாக்கு பெற்ற பல பேரை வளைத்து போட்டுக்கொண்டு குரூப்கள் உண்டாக்கிக் கொள்கிறார்கள். இந்த தலைவர்கள் உச்சியில் இருக்கும் வரை தாங்கள் அநேக சௌகரியங்களையும் சலுகைகளையும் பெறலாம் என்பதால் குரூப்பில் உள்ள உபதலைவர்களும் அந்த தலைமை தளராமல் இருப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய முற்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அதிகார ஸ்தானத்தை பிடித்து விட்டார் என்றால் அப்புறம் அவரை இறக்குவது என்பது முடியாமலே போகும். அவர்களாக விட்டால்தான் உண்டு, இல்லாவிட்டால் உயிரை விட்டால்தான் உண்டு என்னும்படியாக 80-90 வயசு வரை கூட தங்களது ஆதிக்க சக்தியால் அதிகார ஸ்தானங்களை பிடித்து வைத்துக்கொண்டு தங்கள் மனம் போனபடி செய்த தலைவர்கள் எல்லா தேசங்களிலும் உண்டு. இப்படி நேராமல் தடுக்க உத்தரமேரூர் சாசனம் 2 விதத்தில் வழிவகுத்திருக்கிறது. ஒன்று, வருஷா வருஷம் இம்மாதிரி சபை மெம்பர்களை தேர்ந்தெடுப்பதென்று வைத்து 1 வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அடுத்த 3 வருஷங்கள் தேர்தலுக்கு நிற்க முடியாது என்று விதி செய்திருப்பது. சபையின் அநேக காரியங்களை கவனிக்கும் அநேக கமிட்டிகளில் ஒன்றில் ஒவ்வொரு சபை மெம்பருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கும். சபையில் பேசி விவாதிப்பது தவிர மெம்பருக்கு பதவி அல்லது உத்தியோகம் மாதிரி இருப்பது இந்த கமிட்டி பொறுப்பு. இதை பற்றி வேறு சில விஷயங்கள் அப்புறம் சொல்கிறேன். இங்கே எவரொருவரும் தன்னை தலைவர் என்று அசைக்க முடியாமல் நிலைநாட்டிக் கொள்கிற பொதுநல விரோதமான போக்கை பற்றி மட்டுமே சொல்ல வந்தேன். இந்த பதவி அல்லது அதிகார ஸ்தானத்தில் ஒருவரும் 1 வருஷத்துக்கு மேலே ஒட்டிக்கொண்டு வேர்விட முடியாது. 1 வருஷம் பதவி வகித்தால் அப்புறம் 3 மடங்கு காலம் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று வைக்கிற போது ஒருவருக்கு பிராபல்யத்தால் ஜனங்களிடையே ஏற்படுகிற ஆகர்ஷண மோகமும் ஆதிக்க சக்தியால் தன்னை மேலும் மேலும் ஆழமாக நிலைநாட்டிக் கொள்கிற வாய்ப்பும் வெகுவாக குறைக்கப்பட்டு விடுகின்றன. தனி மனிதரின் தலைமை சாஸ்வதமாகிவிடாமல் தடுப்பதற்கு செய்த 2வது ஏற்பாடுதான் எத்தனை பெரியவரானாலும் 70 வயசுக்கு மேல் எவரும் சபை மெம்பராக இருப்பதற்கில்லை என்று வைத்தது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்றபடி ஒரு கட்டத்தில் முன் தலைமுறையினர் பின் தலைமுறையினருக்கு இடம் தர வழி செய்வது வயசுக்கு மேல் லிமிட் வைத்திருப்பதுதான். கீழ் லிமிட் எதற்கென்றால் அனுபவமே இல்லாத ரொம்பவும் இளம் தலைமுறை பொது நிர்வாகத்தில் புகுந்து அவசர கோலமாய் எதையும் செய்துவிடக் கூடாதே என்பதற்காக. கல்வி தகுதி. வயசு நிர்ணயம் சாசனத்தின் சபை அங்கத்தினருக்கு விதித்த 3வது யோக்கியதாம்சம். 4வது யோக்கியதாம்சம் கல்வி பற்றியது. சபை அங்கத்தினராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் நல்ல படிப்பாளியாக இருக்க வேண்டும் என்று விதி செய்திருக்கிறது. அந்த காலத்தில் படிப்பு என்றால் முக்கியமாக சாஸ்திர படிப்பு தான். எல்லாம் சாஸ்திரம்தான். டான்ஸை பரத சாஸ்திரம் என்கிறோம், சயின்ஸை விஞ்ஞான சாஸ்திரம் என்கிறார்கள். ஆனாலும்
பழைய நாள் கல்வி திட்டத்தில் சாஸ்திரம் என்றால் முதலில் ஆத்மாவை பற்றிய, பரமாத்மாவை பற்றிய வைதிகமான சாஸ்திரங்கள்தான். அப்புறம் அதற்குள்ளேயே சூச்சனையாக வருகிற நன்னெறி நல்வழி கோட்பாடுகளை விவரித்து விஸ்தாரமாக விதிகள் வகுத்து எழுதிய தர்மசாஸ்திரம், நீதி சாஸ்திரம் முதலியன. அதற்கப்புறம் காவியம், ஜியாகிரபி, ஹிஸ்டரி, கணிதம், ரசாயன சாஸ்திரம் என்கிற கெமிஸ்ட்ரி, பௌதிக சாஸ்திரம் என்கிற பிசிக்ஸ் இத்தியாதிகள். 64 கலைகள் என்பதில் எல்லா சயின்ஸ், ஆர்ட்ஸ் விஷயங்களும் வந்துவிடும். அத்தனையிலும் முக்கியம் வைதிக வாழ்க்கை முறையையும் ஆச்சார அனுஷ்டானத்தையும் சொல்லும் சாஸ்திரம். எத்தனை சாஸ்திரங்கள் இருந்தாலும் சாஸ்திரிகள் என்று அந்த ஒரு சாஸ்திரம் அறிந்தவரைத்தானே சொல்கிறோம். இப்போது கல்வி முறைக்கு அடியோடு சம்பந்தம் இல்லாததாக பொதுஜனங்களை முன்னேற்றும் கல்விக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதென்றே விரோதபாவத்துடன் கருதப்படுவதாக இருக்கின்ற வேத தர்ம சமயாச்சாரம்தான் அன்றைய கல்வி முறைக்கு அச்சாக ஆணிவேராக இருந்தது. இப்படிப்பட்ட கல்வியில் தேர்ச்சி பெற்றவரே ஊர் சபை தேர்தலுக்கு அபேட்சகராக இருக்க முடியும் என்று விதி செய்திருக்கிறது. பிராமணரை மட்டும் குறிப்பதாகாது. அபேட்சகர் நல்ல வைதிக கல்வி பெற்றவராய் இருக்க வேண்டும். சாசன வாசகப்படி வேதத்திலும் சாஸ்திரத்திலும் நிபுணர் எண்ணப்பட்டிருப்பாராக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தால் பிராமணருக்கு மாத்திரம்தான் அபேக்ஷா உரிமையா என்று தோன்றலாம். அப்படியானால் ஊர் சபை நிர்வாகமே பிராமணர்களிடம்தான் போகும் என்றல்லவா ஆகிறது? எல்லா வர்க்கங்களுக்கும் பிரதிநிதித்துவம் தரும் ஜனநாயகத்துக்கு இது எதிரானதல்லவா என்று கேட்கலாம். கிராம மகா சபை எல்லா ஜாதியாருக்கும் இடம் கொடுத்தது என்பதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம். கிராமத்தின் 30 வார்டுகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரதிநிதி வீதம் 30 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களிடம்தான் சபை ஒப்புவிக்கப்பட்டது என்பது சாசனத்திலிருந்து ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அந்த காலத்தில் எல்லா ஜாதியாரும் கலந்து வசித்ததென்பது கிடையாது. கிராமத்தின் ஒவ்வொரு பகுதியில் மட்டும் ஒரு தெரு அல்லது சில தெருக்களில்தான் ஒவ்வொரு ஜாதியாரும் தனித்தனியாக இருந்து கொண்டிருப்பார்கள். அக்ரஹாரத்தில் மட்டும்தான் பிராமணர்கள் இருப்பார்கள். சேனியர் தெரு, கருமார் தெரு, சானார் தெரு என்று இப்படியே ஒவ்வொரு ஜாதியார் மாத்திரம் ஒவ்வொரு பகுதியில் வாழ்ந்ததை காட்டும் பெயர்கள் இன்றைக்கும் அநேக ஊர்களில் இருப்பதை பார்க்கிறோம். 30 குடும்பில், குடும்புதான் வார்டு, 30 குடும்பில் 30 அக்ரஹாரம் இருந்தே இருக்காது. ஒரு கிராமத்தில் ஒரு அக்ரஹாரம் தான் இருந்திருக்கும். ரொம்ப பிராமண சங்கியையில் உயர்ந்த பெரிய அக்ரஹாரம் என்றாலும் கூட அது 4-5 குடும்பங்களுக்கு மேல் பரப்பு கொண்டதாக இருந்திருக்காது. ஆகையால் ஒரு குடும்பக்கு ஒரு பிரதிநிதி என்ற முறைப்படி 4-5 பிராமணர்களுக்கு மேல் சபையில் மெம்பர்ஷிப் பெற்றிருப்பதற்கில்லை. மற்ற பெருவாரியான மெம்பர்கள் மற்ற ஜாதியினரை கொண்ட ஏனைய குடும்பங்களிலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் அந்த வெவ்வேறு ஜாதியினராகத்தான் இருந்திருக்க முடியும். சொத்து குறித்த ஷரத்தில் ஒரு வேதம் வல்லானாய் 4 பாஷ்யத்திலும் ஒரு பாஷ்யம் வக்காணித்தறிவானாய் உள்ள பிராமணனை மட்டும் தனியாக பிரித்து ரிலாக்ஸேஷன் கொடுத்திருப்பதாலேயே மற்ற ஜாதியினருக்கும் எலக்டாக உரிமை உண்டு என்று நிச்சயப்பட்டு விடுகிறதே. வேத சாஸ்திர நிபுணர் என்பது பிராமணனை குறிப்பதானால் ஒரு வேதமும் ஒரு பாஷ்யமும் படிக்காத எந்த பிராமணனையுமே நிபுணர் என்று சொல்ல முடியாது. ஆகையால் இப்படிப்பட்டவனை பிரித்து சொல்ல இடமே உண்டாகாது. ஆகையால் இங்கே வேத சாஸ்திரத்தில் நைபுண்யம், நிபுணத்தன்மை என்று சொல்வது வேதத்தை நேரே படித்தறிந்து அத்தியனம் செய்வதை குறிப்பது அல்ல. வேத சாஸ்திர கருத்துக்களை நன்கு அறிந்திருப்பதே இங்கு குறிப்பிடப்படுவது என்று ஊகித்துக் கொள்ளலாம். எல்லா ஜாதியிலும் இப்படிப்பட்டவர்கள் நிறைய இருந்தார்கள். அப்பர், சேக்கிழார், நம்மாழ்வாரை விட பெரிய உதாரணம் வேண்டாம். படிப்பாளிகளாக இல்லாமலும் மகா புத்திமான்களாக யாராவது இருக்கலாம். ஆயினும் இது எக்ஸம்ஷனே தவிர, அதாவது அபூர்வமான விலக்கே தவிர ஜெனரல் ரூல் இல்லை, பொது விதி இல்லை என்பதால்தான் கல்வி தகுதி வைத்தார்கள். எதையும் சான்ஸுக்கு விட்டுவிடக் கூடாது, உறுதியாக நிர்தாரணம் பண்ணி தர வேண்டும் என்பதுதான் அபிப்பிராயம்.
நம்முடைய கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிக்கே, அதாவது அரசியல் நிர்ணய சபைக்கே அக்ராசனராக இருக்கும் ராஜேந்திர பிரசாதும் அபேக்ஷகர்களுக்கு இப்படிப்பட்ட கல்வி தகுதி இருக்க வேண்டும் என்று நினைத்து அதை வெளியிட்டு சொன்னவர்தான். பேரே சட்டசபை, அதாவது அதன் முக்கிய வேலை அநேக சட்டங்களை போடுவது. இந்த சட்டங்களை குறித்த பாயிண்ட்களை விசாரித்து தீர்ப்பு செய்கிற ஜட்ஜ்கள், அவற்றை விவாதிக்கிற வக்கீல்கள் ஆகியோருக்கெல்லாம் கல்வி அறிவு இருந்தே தீர வேண்டும் என்று விதித்திருக்கிறது. அப்படி இருக்க சட்டத்தையே செய்கிறவர்களுக்கு அதன் இம்ப்ளிகேஷன்கள், உட்கிடைகள், அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் ஆகியவற்றை அறிவதற்கான பொது கல்வி அறிவு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயம்தானே? அதோடு ஏதோ ஓரளவுக்கு மட்டுமே, சில துறைகளில் மட்டுமே பொது சமூக வாழ்க்கையில் இராஜாங்கம் பிரவேசிப்பது என்றில்லாமல், அதாவது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலிருந்தும் சண்டை சச்சரவு வராமல் ரட்சிப்பது, ரயில்வே, தபால் முதலான பொது சௌக்கியங்களை செய்து தருவது முதலான விஷயங்களில் மட்டுமில்லாமல், இராஜாங்கமானது வெல்ஃபேர் ஸ்டேட் என்ற பெயரில் பொது சமூக வாழ்க்கை, தனிமனித வாழ்க்கை ஆகியவற்றின் சகல துறைகளிலும் பிரவேசித்து சட்டங்களை செய்கிற போது இவற்றில் எல்லாம் பேசிக் நாலேஜ், அடிப்படையான அறிவு பெறக்கூடிய அளவுக்கு படிப்பறிவு இருந்தால்தானே தேவலை. இந்த மாதிரி ராஜேந்திர பிரசாத் ஏதாவது சொன்னால் ஹிந்து கோட் பில் விஷயமாக கூட விவாகரத்து முதலான சிலவற்றை அவர் ஆக்ஷேபித்து சொன்னார். உடனே நேரு, இந்த சீர்திருத்தம் எல்லாம் பண்ணாவிட்டால் தன்னுடைய அரசாங்கத்திடமே கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதாவது நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறதாகத்தான் அர்த்தமாகும் என்று சொல்லி ராஜினாமா பண்ணுவது போல பயமுறுத்தியே பில்கள் பாஸ் ஆகும்படி பண்ணுவது வழக்கமாய் இருப்பதை பார்க்கிறோம். இந்த புதுக்கதை இருக்கட்டும், பழைய கதையை பார்க்கலாம். அடுத்த யோகியதாம்சத்துக்கு போகலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर, हर हर शङ्कर, जय जय शङ्कर, हर हर शङ्कर, जय जय शङ्कर, हर हर